விலகி வந்தது உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிளஸ்ஸா தாங்க இருக்கும். நான் தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்கேன். காலம் தானங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். எல்லாம் அவரவர்களுடைய முயற்சிகளை அவரவர்கள் பாணியில செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இந்த இடம் நேர்மையான ஒரு இடமா பட்டது. சில கொள்கைகள் வந்து முதன்மையான கொள்கைகள் எல்லாமே என் தந்தையின் கொள்கைகளோடு ஒத்து போனது. இந்த இடத்தில் மட்டும்தான் என்னால் என்னோட தந்தையோட கனவை நிறைவேற்ற முடியும், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை வந்து. நேர்மைங்கிறது வேற, வெற்றிங்கிறது வேற. இது வந்து உங்களால வெற்றி பெற முடியாத அளவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி இல்ல, ஒரு மாநில கட்சி இப்ப சின்னத்துக்காக போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீங்க எப்படி அதை வந்து வெற்றி கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? கொள்கை பிடிப்பு மட்டும்தான் வச்சு கொள்கை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட அணுக போறாங்க, யார் வந்தா அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் இந்த 20 நாட்கள்ல என் மக்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்லிடுவேன்ற நம்பிக்கையில நான் இறங்குறேன். வீரப்பனின் மகளா கட்சியின் சீமானின் மகளாக ஓட்டு கேட்பீங்களா? 2 பேரினுடைய பிளஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகளாகவும், வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் நினைக்கிறேன். என்னோட அப்பா வீரப்பன், என்னுடைய சித்தப்பா சீமான், இவர்களுடைய பிள்ளையா தான் நான் ஓட்டு கேட்க போறேன். ஏன்னா இப்ப பூசை முனுசாமி வீரப்பன் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி என்னோட வாழ்க்கையில எங்க அப்பா பேசின விஷயம், எனக்குன்னு ஒரு குறிக்கோள் கோட்பாடு, இப்படிதான் மக்களுக்கு நம்ம வாழணும்ன்ற ஒரு விஷயங்கள் இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பா பிஜேபி அளிச்சது, அதை நான் ஏற்றுக்கிட்டு அதை செம்மையா செஞ்சு முடிச்சேன். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு எங்க அப்பாவோட கொள்கைக்காக இங்க வரணும்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். கிருஷ்ணகிரிக்கு நீங்க எம்பியாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல முதல் பணி அல்லது முதல் பணி எதுவாக இருக்கு? விவசாயிகள் பக்கம் நிற்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான, ஏன்னா இது ஒரு மாம்பழம், மல்லிகைப்பூ, தக்காளி இதெல்லாம் அதிகமா சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடம். அவர்களுக்குடைய நீர்நிலை, இங்க வந்துட்டு படேதால் நீர்நிலை வந்துட்டு கால்வாய் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் விரைவில் செயல்படுத்தணும். ஏன்னா வறண்ட பூமியா மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும், பர்கூர் பக்கம் எல்லாம். ஸோ அதை விரைவா கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். அதே போல வந்துட்டு அஞ்செட்டில இருக்க அந்த டேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். அந்த மக்களுக்கு நீர்நிலைகள் சரிப்படுத்தி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து நீருக்காக போராடிக்கூடிய ஒரு ஆத்மா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் என்ன செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான திறமைகளோட இருப்பாங்க. ஒரு தொழில் முனைவோராக ஆகணுன்ற கனவுகளோட நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு தொழில் செய்யறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல வந்து வயதான தாய்மார்கள், தந்தைமார்கள், அவர்களை காப்பதற்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். விமென்ஸ், மகளிர், அவங்களோட முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர தனித்தன்மையா ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுத்துற மாதிரியான திட்டங்களை அமைக்கணும். நல்ல கல்வியோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட. அப்புறம் மலைவாழ் மக்கள், ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனா இருந்துதான் ஒரு பாதிப்புல தான் இந்த மாதிரியான சூழலுக்கு போய் முடிய வேண்டியதா போயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டுப்படுத்துறதுக்காக அவர்கள் நிலையை போய் பார்த்து அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களின் தேவையை அறிந்து அதுக்கேற்றது போல் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அமையும்.